அல்லது எங்கள் வீட்டு மாடியில் இதை வைத்திருக்கிறோம். வகை வகையான செடிகளை வைத்திருக்கிறோம். இது நன்றாக வளர ஆரம்பிக்கிறது துளிர்விட்டு. ஸோ மிகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. பார்த்தீங்களா, அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இது வெண்டைக்காய் செடி போட்டு ஒரு 10 நாள் தான் இருக்குது. நன்றாக வளர ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு 15-20 நாளில் காய் பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் செடி, ஆர்டினரி நெல்லிக்காய் செடி, நாட்டு நெல்லிக்காய் செடி. ஸோ நன்றாக இதுவும் வளர்ந்திருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி, மணி பிளான்ட் அண்ட் குரோட்டன்ஸும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பதற்கு மிகவும் கண் குளிராகவும் பச்சை பசியலும் இருக்கிறது. பார்த்தீங்களா, ஸோ அதேபோல் நீங்கள் வீட்டில் இருக்கும் கொஞ்சம் செடிகளே அல்லது மொட்டை மாடியிலோ கண்டிப்பாக வளர்த்தலாம். உங்களுக்கு மிகவும் எப்பொழுது டைம் கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மனது இலகுவாக இருக்கும். கேன் see the greeneries like anything. மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இதை ஒன்றும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் பச்சை பசியல் என்றும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த செடியும் பாருங்கள். இது வெண்டைக்காய் செடி நன்றாக வளர ஆரம்பிக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் செடிகளை அடுத்த மாதம் இந்த தமிழ் மாதமாக ஆடியில் விதைக்கலாம் என்று நினைக்கிறோம். ஸோ நீங்களும் அதேபோல் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சில தேவையான காய்களையும் உங்கள் வீட்டிலே நீங்கள் பறித்து சமையல் செய்து கொள்ளலாம். மிகவும் அருமையாக இருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் சில செடிகள் கீழ்த்தளத்தில் வைத்திருக்கோம். அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுகிறோம். மிக்க நன்றி.